திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த அரட்டவாடி ஊராட்சியில் வசித்து வருபவர் பூங்காவனம். 52 வயதான இவர் ஊராட்சியில் குடிதண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் ஊருக்கு அருகே உள்ள சுமார் 60 அடி ஆழம் உள்ள கிணற்றிற்கு தண்ணீர் எடுக்க சென்றுள்ளார். எதிர்பாராத விதமாக கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பூங்காவனத்தை பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுமார் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த பெண் அதிர்ஷ்டவசமாக காயத்துடன் மீட்டது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவிநாசியில் 3 அடுக்கு மாடி கொண்ட பிரபல துணிக்கடையில் தீ விபத்தால் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மேற்கு ரத வீதியில் கதிரேசன் என்பவருக்கு சொந்தமான சுமார் 25 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட பிரபல ஜவுளி கடை உள்ளது. 3 அடுக்கு மாடி கொண்ட இந்த துணிக்கடையில் இன்று அதிகாலை தரைத்தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் தரைத்தளத்தில் இருந்த துணிகள் மற்றும் பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. கடையில் இருந்து புகை வருவதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தகவல் தெரிவித்ததை அடுத்து அவிநாசி தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் மற்றும் பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. ஓமலூர் அருகே ரவுடிகள் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவருக்கும் இவரின் நண்பரான பொட்டியபுரம் கிராமம் அண்ணாநகர் காலனியை சேர்ந்த விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் பன்னீர்செல்வத்தின் வீடு மீது விஸ்வநாதன் உள்ளிட்ட 5 பேர் பெட்ரோல் குண்டை வீசி தாக்கியுள்ளனர். அதேபோல் பொட்டியபுரம் அண்ணாநகர் காலனியில் உள்ள விஸ்வநாதன் வீடு மீதும் 4 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் குண்டை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பன்னீர்செல்வம் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசிய விஸ்வநாதன் உட்பட 5 பேரையும், விஸ்வநாதன் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசிய ராஜா என்பவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். விளாத்திக்குளம் அருகே இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த ரூபாய் 20 லட்சம் மதிப்புள்ள 1300 கிலோ பீடி இலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள குளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கலைஞானபுரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் அங்கு சென்று பார்த்ததில் கலைஞானபுரம் கடலுக்கு செல்லும் வழியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்று கொண்டிருந்த வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 44 மூட்டைகளில் சுமார் 1300 கிலோ பீடி இலைகள் இருந்ததும் அவை இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து கியூ பிரிவு போலீசார் லாரியின் ஓட்டுநரான சூரியகுமார் என்பவரை கைது செய்து 1.3 டன் பீடி இலைகளை வாகனத்துடன் பறிமுதல் செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகளின் இந்திய மதிப்பு சுமார் 20 லட்சம் இருக்கும் என்றும் அதன் இலங்கை மதிப்பு கிட்டத்தட்ட ரூபாய் 40 லட்சத்திற்கு மேல் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.